வணக்கம். மகப்பேற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தோலுடன் தோல் தொடர்பின் தொடர்ச்சி குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது அறுவை சிகிச்சை முடிந்த பின் தோலுடன் தோல் தொடர்பினை தொடர்வதற்கான படிப்படியான முறைகள். இந்த டியூட்டோரியலில் அறுவை சிகிச்சையின் அறையை OR என்று குறிப்பிடுவோம். தோலுடன் தோல் தொடர்பினை STS என்று குறிப்பிடுவோம். இப்பொழுது தொடங்குவோம். அறுவை சிகிச்சையின் அறையில் முன்பாகவே செலுத்தப்படும் தோலுடன் தோல் தொடர்பானது சிசுவிற்கும் தாய்க்கும் முக்கியமானதாகும். அதன் நன்மைகள் இதே தொடரின் வேறொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். இப்பொழுது அறுவை சிகிச்சை முடிந்த பின் STSஐ எவ்வாறு தொடர்வது என்று பார்ப்போம். இந்த நிலையில் ஸ்டெரைல் திரையானது எடுக்கப்பட்டு விட்டது. தாய் ஸ்ட்ரெச்சரில் மாற்றம் செய்ய தயாராக உள்ளாள். அவள் ஸ்ட்ரெச்சரில் மீட்பு அறைக்கு எடுத்துச் செல்லப்படுவாள். தாயை ஸ்ட்ரெச்சரில் நகர்த்தும் முன் குழந்தையை இடமாற்றம் செய்ய வேண்டும். செவிலியர் குழந்தையின் கால்களை மெதுவாக மற்றும் மென்மையாக செங்குத்து நிலையில் நகர்த்த வேண்டும். குழந்தையின் தலை தாயினுடைய மார்பகங்களின் இடையே இருக்க வேண்டும். தாய் தன் கைகளை குழந்தையின் மேலே குறுக்கு வடிவில் வைக்கலாம். செவிலியர் தன் கைகளை தாயின் கைகளின் மேலே வைக்கலாம். இது தாயை ஸ்ட்ரெச்சரில் நகர்த்தும் போது குழந்தையை பாதுகாக்கும். இப்பொழுது அவள் ஸ்ட்ரெச்சரின் மீது நகர்ந்து கொள்ளலாம். இது ஒரு எளிய செயல்முறை. நகரும் வேளையில் குழந்தை தாயின் மார்பகங்களை எப்பொழுதும் விடக்கூடாது. மீட்பு அறைக்கு செல்லும் வழியில் அவள் இதே நிலையில் இருக்கலாம். அதனால் தாய்ப்பாலூட்டலின் 9 நிலையான முதல் நிலையில் குழந்தை தொடர்ந்து இருக்கும். பிரசவத்திற்கு பிறகு குழந்தைக்கு இயற்கையாகவே 9 நிலை அல்லது நடத்தை இருக்கும். முதல் நிலையானது பிரசவத்திற்கு பின் குழந்தை அழுவது. இரண்டாவது நிலையானது குழந்தை நிதானமாக, அமைதியாக மற்றும் அசைவற்று இருப்பது. மூன்றாவது நிலையானது குழந்தை விழிப்புற்று தலையை சிறியதாக அசைத்தல். குழந்தை கண்களை திறந்து வாயின் செயல்பாட்டினை காட்டும். குழந்தை கண்களை அகல திறந்து பார்ப்பது நான்காவது நிலையான செயல்பாட்டு நிலை ஆகும். அவள் திறந்த வாய் மற்றும் உதடுகளுடன் தாயின் நெஞ்சை தொடுவாள். உறிஞ்சுதலின் அதிகப்படியான அசைவை அவள் காட்டுவாள். அவளின் தலையை தாயின் மார்பின் மீது திருப்புவாள். அவள் அடுத்த அசைவை மேற்கொள்ளும் முன் ஓய்வெடுப்பது 5வது நிலையான ஓய்வெடுக்கும் நிலையாகும். 6வது நிலையான தவழும் நிலையில் குழந்தை தாயின் மார்பினை நெருங்க முயற்சிக்கிறது. தாயின் மார்பினை அடைந்த பிறகு 7வது நிலையான பழக்கப்படுத்துதல் தொடங்குகிறது. இந்நிலையில் குழந்தை மார்பு மற்றும் முலைக்காம்பினை நக்கி தொட்டு மசாஜ் செய்கிறது. பின் 8வது நிலையான உறிஞ்சுதலை தொடங்க குழந்தை மார்பினை ஆழமாக பற்றுகிறது. இறுதியாக தூங்குவது 9வது நிலையாகும். குழந்தையை தாயின் நெஞ்சிலிருந்து எப்பொழுதும் தூக்கக்கூடாது. பிரசவத்திற்கு உடனே 1 மணி நேர இடைவிடாது STS இருப்பதை உறுதிப்படுத்தவும். குறைந்தபட்ச இந்த 1 மணி நேரமாவது தாய்க்கும் குழந்தைக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இல்லையெனில் குழந்தை துயரமுற்று கவனத்தை இழக்கலாம்.
பிரசவத்திற்கு பின் குழந்தையின் ஒத்துப்போகும் திறனில் அது குறுக்கிடலாம். பிரசவத்திற்கு முன் சிசுவானது பாதுகாக்கப்பட்டு அமைதியான மற்றும் கதகதப்பான கருவறைக்குள் இருந்தது. கருவறைக்கு வெளியே வெளிச்சம், சத்தம் மற்றும் குளிரான சூழலில் ஒத்துப்போக வேண்டும். குழந்தையை இடமாற்றம் செய்த பிறகு இந்த 9 நிலைகளையும் முதலில் இருந்து மறுமுறை ஆரம்பிக்க வேண்டும். குழந்தை இந்த அனைத்து நிலைகளையும் மீண்டும் செய்ய வேண்டும். இரண்டாவது முறை செய்கையில் இது விரைவாக இருக்கும். எனினும் இது தாய்ப்பாலூட்டலை தாமதப்படுத்தலாம். பிரசவத்திற்கு பின் 1.5 to 2 மணி நேரத்திற்குள் குழந்தை ஆழ்ந்து தூங்கிவிடுகிறது. எனினும் தூக்கமானது இறுதியில் ஏற்படும் 9வது நிலையான உள்ளுணர்வு நடவடிக்கை ஆகும். குழந்தை தூங்குவதற்கு முன் 8 உள்ளுணர்வு நடவடிக்கைகளும் முடிக்கப்பட வேண்டும். குழந்தையை பல முறை குறுக்கீடு செய்தால் அவளால் அவைகளை முடிக்க இயலாது. குழந்தையால் தூங்குவதற்கு முன் உறிஞ்சுதலை அனுபவம் செய்ய இயலாது. பின் அது பல மணி நேரங்கள் கழித்து குழந்தை விழித்த பின் நிகழும். குழந்தை விழித்தவுடன் அவளை மீண்டும் தோளுடன் தோள் தொடர்பில் ஈடுபடுத்த வேண்டும். குழந்தை அனைத்து 9 நிலைகளையும் மீண்டும் கடக்க நேரிடும். அவள் மார்பினை கண்டறிந்து ஆழமாக பற்றுவாள். இந்த உள்ளுணர்வு நடத்தையானது பிரசவத்திற்கு பிறகு முதல் 4 to 6 மாதங்கள் இருக்கும். இந்த நடத்தையானது முக்கியமாக முதல் சில நாட்களுக்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும். இது தாயும் குழந்தையும் தாய்ப்பாலூட்டலுக்கு பழக்கப்பட உதவும். முதல் சில நாட்களில் வெற்றிகரமான தாய்ப்பாலூட்டலுக்கு STS மட்டுமே ஏற்றதாகும். இது குழந்தையின் உண்ணும் உள்ளுணர்வு நடத்தையை செயல்படுத்தும். இது குழந்தை விரைவாக சரியான முறையில் ஆழமாக பற்ற கற்க உதவுகிறது. பின்னர் அந்த குழந்தை STS இல்லாமலேயே ஆழமாக பற்றுதலை மேற்கொள்ளலாம். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.